வணக்கமுங்க. தரைதளத்திலேயே 3 பெட்ரூம் வச்சு ஜம்முன்னு ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. அதாவது நெறைய பேர் வந்து 2 பெட்ரூம் வச்சு தான் கட்டுவாங்க. இவங்க 3 பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூம் என்ன அளவு வருது? ஓப்பன் கிச்சன் வச்சிருக்காங்க. ஓப்பன் கிச்சன் என்ன அளவு வருது? 2 தலைவாசல் வச்சிருக்காங்க. 2 தலைவாசலுமே என்ன அளவு வருது அப்படிங்கிறத முழு வீடியோ தான் பார்க்க போறோம்ங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணி ஹால்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசும் பாருங்க. வீடு கட்டணும்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா தான் நீங்க சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருக்கிற பணத்தை கனகச்சிதமா பயன்படுத்தி ஒரு அழகான வீட்டை கட்ட முடியுங்க. சரியா திட்டமிட்டு ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. 2 தலைவாசலோட 3 பெட்ரூம் வச்சு ஓப்பன் கிச்சன் மாடர்ன் கிச்சன் வச்சு ஜம்முன்னு கட்டின வீட்டை பார்க்கலாமுங்க. ஈரோடு நந்தாஸ் வில்லா யூடியூப் சேனல் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்மளது இன்னொரு சேனல் இருக்குங்க, ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500-600 வீடுகள் நம்ம அதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீட்டாக பார்த்துட்டு அந்த வீடுகளையும் போய் பாருங்கள். உங்களுடைய கனவு இல்லத்தை நிஜமில்லமாங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பார்க்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை லிங்க்கை அனுப்பிச்சி வைங்க. எங்கேயோ யாரோ வீடு கட்டுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. வாங்க அழகான வீட்டை பார்க்கலாமுங்க. நாம் பார்த்துட்டு இருக்கிற வீடு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம். முன்னாடி போர்ட்டிகோவில் ஆரம்பித்து 3 பெட்ரூமு, ஹாலு, 2 கிச்சனுங்க, உள்ளூர் கிச்சன், வெளியூர் கிச்சன், 2 கிச்சன், 2 தலைவாசலும் ஜம்முன்னு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாங்க. முன்னாடி வந்து போர்ட்டிகோவோட அளவு 16x11, நம்ம ஊரில் கேரளா டைப்னு சொல்லுவோம். அந்த டைப்பில் வந்து முன்னாடி ஓடெல்லாம் மேய்ஞ்சிருந்தாங்க. உள்ள ஹாலுங்க, ஹாலு வந்து 21x16ங்க. நிறையா பேர் வீடு கட்டுறவங்க ஹால் என்ன அளவில் வைக்கலாம் அப்படின்னு நிறையா யோசிச்சுட்டு இருப்பீங்க. 3 பெட்ரூம் வைக்கும்போது அப்போ ஹாலோட அளவு என்ன அளவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 21x16ங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு முன்னா ஒரு ஜன்னல், கிழக்கு முன்னா ஒரு ஜன்னல், 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. 3 பெட்ரூமே ஹாலிருந்து போகிற மாதிரி ஜம்முன்னு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் மட்டுமே டோர் தெரியுற மாதிரி இருக்குது. ஒன்று இன்டீரியர் ஒர்க்கு டோர் தெரியாத மாதிரி பண்ணியிருப்பாங்க. டிவி யூனிட் ஒட்டி அதை பார்த்திங்களா அந்த மரக்கலர்னு சொல்லுவோம் நம்ம வட்டார வழியில். அந்த பெட்ரூம் இருக்குது. அதில் ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் நுழைவாயில் இருக்குது. நமக்கு பார்க்கும்போது டோர் க்ளோஸ் ஆகிருக்கனால ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டிவி யூனிட்லேருந்து ஹால் ஃபுல்லாகவே லைட்டிங்லேருந்து எல்லாமே ஜம்முன்னு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாம் வந்து மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம் பாட்டு வந்தெல்லாம் இந்த பெட்ரூம் போகிற வழியில் பூஜை அறை சிறுசாக சிம்பிளாக பூஜை அறை கொடுத்துருக்குறாங்க. மெயின் பெட்ரூம் 16x10ங்க. அட்டேஜில் இதுக்கு தனியாக பாத்ரூம் கொடுத்துட்டாங்க. அட்டேஜ் பாத்ரூமோட இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் தெக்குமென்னா ஒரு பெரிய ஜன்னல் வந்துடுதுங்க. நல்ல காற்றோட்டம், நல்ல வெளிச்சமாக ஜம்முன்னு இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்னா 16x10 தேவைப்படுதுங்க. சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமோட அட்டேஜாக பாத்ரூமுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட அளவு 4.5x6ங்க. டைல்ஸ் ஒர்க்கு ஃபுல்லாகவே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் சின்ன ஜன்னலாக காற்று வெளியே போகிறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. வீடுங்கிறது இந்த மாதிரி தானுங்க. நிறையா வீடுகள் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது தான் டைல்ஸ்லேருந்து அளவுலேருந்து எப்படிலாம் வடிவமைச்சிருக்காங்க, இன்டீரியர் ஒர்க் வரைக்கும் எப்படிலாம் வடிவமைச்சிருக்காங்கிற ஒரு நல்ல ஐடியா வருமுங்க. அப்படியே வெளியே வந்து நம்ம ஹால் வழியாக போகலாமுங்க. 3 பெட்ரூமு, ஓப்பன் கிச்சன், 2 தலைவாசல் சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா லாக்கு, இப்போ தலைவாசலுக்கு அருமையான ஒரு கதவு, அதுக்கு லாக்கு அப்படின்னு சொல்லி சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க. 21x16 பெரிய ஜன்னல் கிழக்கு முன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது ஹைட்டு. அது அதே மாதிரி வடக்கு முன்னா ஒரு ஜன்னல் சூப்பராக இருக்குது. லைட்டு போடாமையே வெளிச்சம், ஃபேன் போடாமையே காற்றோட்டம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக பெரிய 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பெட்ரூமே மறுபடியும் 2 பெட்ரூமோட அளவுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற பெட்ரூம் பார்த்திங்கன்னா 16x10ங்க. இந்த பெட்ரூம் 16x10 சும்மா ஜம்முன்னு இருக்குது. மொத்தம் 3 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் 16x10, இதுவும் 16x10. இது வந்து அட்டேச்சாக பாத்ரூம் இல்லைங்க. நான் வந்து அடுத்த பெட்ரூம் போகிற வழியில் உள்ள பாத்ரூம் இருக்குது. அது வந்து ஹாலிருந்து போகிறவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருக்கிறவங்களும் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. 16x10 சூப்பராக இருக்குதுங்க. ஓப்பன் கிச்சனுங்க. நம்ம கிச்சன் அப்புறம் பார்த்துடலாமுங்க. நம்ம அந்த பெட்ரூம் போகிற வழியில் சொன்னமல்லவா முதலே பூஜை ரூம் சூப்பராக இருக்குது பாருங்க. முருகர் ராஜ அலங்காரத்தில் ஜம்முன்னு காட்சியளிக்கிறாரு. இந்த பெட்ரூம் வந்து உள்ளே போகிறதே தெரியாத மாதிரி தான் அந்த கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. கலர் பார்த்தீங்கன்னா டோரு சைடில் எல்லாமே ஒரே கலராக கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணால் நேர் ஒரு பாத்ரூமுங்க. காமன் பாத்து 5x4.5ங்க. 2 ஹால்லேருந்து போய்க்கலாம், பெட்ரூம்லேருந்து போய்க்கலாம், இந்த பெட்ரூம்லேருந்து போய்க்கலாமுங்க. இந்த பெட்ரூமோட அளவு வந்து
10க்கு 11ங்க. மொத்தம் 3 பெட்ரூமு. ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் 16க்கு 10, இன்னொரு பெட்ரூம் 16க்கு 10, இது 10க்கு 11. இதில் ஒரு ஜன்னல் வந்துடுது, பெருசாக ஒரு ஜன்னல் வந்துடுது. எல்லாமே சிறப்பாக வடிவமைச்சு கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்து கட்டுங்க. முதலே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம நந்தா ஸ்டாண்ட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நம்ம கிட்டத்தட்ட 550 வீடுகள் பக்கமாக பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதை பார்த்துட்டு ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அந்த சேனலில் நந்தா ஸ்டாண்ட்ஸ்லேயும் போய் பாருங்கள். ஓப்பன் கிச்சனு, வடக்கு முன்னா ஒரு தலைவாசல், இந்த கிச்சன்லேருந்து கிழக்கு ஓரமாக கிழக்கு முன்னா ஒரு தலைவாசல் வச்சுருக்கிறாங்க, கிழக்கு திசை நோக்கி தலைவாசல் வச்சுருக்கிறாங்க. இன்டீரியர் ஒர்க்கு மாடர்ன் கிச்சனுங்க. இப்போ இவங்க டைனிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 in 1ங்க. கோந்து சேர் போட்டு கோந்து சாப்பிட்டுக்கலாமுங்க. இது வந்து அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து கபோர்டு ஒர்க்கு தானுங்க, வேணால் எடுத்துக்கலாமுங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது, உள்ள அருவமான கத்தியில் வச்சுக்கலாமுங்க, காய்கறி வச்சுக்கலாம். அந்த பக்கம் சைடு ஆப்போசிட் சைடில் டைனிங்னா ஒரு வித்தியாசமாக 2 in 1ங்க. டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வகையில் பார்த்தீங்கன்னா உள்ள பொருட்கள் வச்சுக்கிற மாதிரியும் சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க. கிச்சனோட சமையலறையோட அளவு வந்துங்க 16க்கு 16ங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. கிழக்கு மீனா ஒரு தலைவாசல், தெற்கு மீனா ஒரு ஜன்னல் அப்படிங்கும்போது நல்ல காற்றோட்ட வெளிச்சம். நம்ம சொன்ன டைனிங் இல்லைங்க, ஒரு சைடு ஆப்போசிட் சைடு கபோர்டு உள்ள நம்ம வெங்காயம் மிளகா, நம்ம காய்கறிகள் வச்சுக்கலாம், உப்பு வச்சுக்கலாம், கத்திகள் வச்சுக்கலாம். ஒரு சைடு சேர் போட்டு இந்த பக்கம் சைடு சேர் போட்டு கொண்டுக்கலாம். அதில் மேலே பார்த்தீங்கன்னா குழம்பு குண்டா தேவசா இதெல்லாம் மேலே வச்சுக்கிற மாதிரி சூப்பராக வச்சுருக்கிறாங்க. பக்கத்துலேயே சமையல் பண்ணுற இடத்துலையே இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்து இப்படி நான் வீடியோ பார்க்கும்போது நம்ம வீடு இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது இதை பண்ணலாம், இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா வருங்க. இப்போ எது ஒன்றுமே நம்ம வாங்குறதுனா செல்ஃபோனிலேருந்து துணியிலேருந்து எது ஒன்று வாங்குறதுனால கூட நம்ம யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வாங்குறோமுங்க. அதெல்லாம் கூட மறுபடியும் இன்னொருக்கா வாங்கிக்கலாங்க. வீடுங்கிற தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறதுங்க. இந்த மாதிரி பல வீடுகளை தயவு செய்து ஒரு மட்டத்துக்கு 2 மட்டம் குடும்பத்தோடு பாருங்கள். ஒவ்வொருத்தர் தனித்தனியாக பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறத விட இந்த மாதிரி கோந்து பார்க்கும்போது தான் இந்த இடத்துல நம்ம வந்து வாஷ் பேஷன் வைக்கலாம், டோர் இப்படி வைக்கலாம். மேக்ஸிமம் 2 தலைவாசல் அப்படிங்கிறது இவங்க 2 சமையலறைங்க. இது பெரிய சமையலறை. இந்த இடத்துல ஒன்று ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு சின்ன சமையலறை இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க, நான்வெஜ் சமைக்கிற மாதிரி இருந்தால் வெளியே அந்த பக்கம் வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய சமையலறையில் பண்ணிக்கலாமுங்க. சுற்றி காம்பவுண்டு சூப்பராக வடிவமைச்சிட்டாங்க. ஈரோடு நந்தாஸ் விலாக் இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவு, சுற்றுலா, கோயில்கள், ஆன்மீக தகவல் நிறையா பதிவு பண்ணுறோம். வீடுகள் இந்த மாதிரி பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது. அதில் வீடுகள் மட்டுமே தான் நம்ம பதிவு பண்ணுறோம். அதுக்கு வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு மெசேஜுக்காக நம்ம வந்து ஒரு சில வீடுகளையும் நம்ம இதில் பதிவு பண்ணுறோம். அதனால் நீங்கள் இந்த வீடை பார்த்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வீடு கட்டணும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஃபியூச்சரில் வீடு கட்டணும், அல்லது இப்போ கரண்டில் வீடு கட்டிட்டு இருக்கிறோம், டைல்ஸ் என்ன கொடுக்கலாம், அந்த மாதிரி போர்ட்டிகோவில் ஹாலில் போர்ட்டிகோவில் என்ன டைல்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி கதவு கொடுக்கலாம், ஜன்னல் என்ன அளவில் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இவங்க வந்து மேலே வீட்டுக்கு மேலே சூடு வெப்பம் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு கூல் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வீட்டை பெருசாக அந்த மாதிரி கட்டிங்க சுற்றி சுற்றுச்சுவர் வச்சு ஜம்முன்னு சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம 2 பெட்ரூம் விற்கிற வீடு தான் நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணுறோமுங்க. நிறையா இருக்குது. அப்பப்போ அங்கங்கே ஒரு சில வந்து 3 பெட்ரூம் வச்சு கட்டுறாங்க. சூப்பராக 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் வச்சு சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே மேலே வந்து லைக் பட்டன் இருக்குது, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் இந்த மாதிரி வீடு கட்டினவங்களை நம்ம ஃப்ரீயாக போய் வீடு கட்டினவங்களை சந்தித்து நாம் வந்து வீட்டை எடுத்து நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து லைக் பண்ணி வீடியோ ஃபார்வேர்டு பண்ணி பார்வையாளர் அதிகமாக போது தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு சேவை மாதிரி தானுங்க. பெருசாக இதில் இன்கம் சோர்ஸுமே எங்களுக்கு இருக்கிறது இல்லைங்க. ஏன்னா பார்வையாளர் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம போய் ஒருத்தர் அவங்களுக்கு தகவல் சேகரித்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கீங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டு தகவல் சேகரித்து பதிவு பண்ணிட்டு வரோமுங்க. வீட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜம்முன்னு வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டையும் நீங்கள் கட்டலாமுங்க. முதலே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்து ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்மளும் இன்னொரு சேனல் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. இந்த சேனல் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. முதலே சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணாதவங்க மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த லிங்க் அனுப்பிச்சிங்க, ஸ்டேட்டஸும் வைங்க. வீடு கட்டுறவங்களுக்கு இது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குது. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.